É sequência de mete, toma, toma, soca, soca, vai piranha, vai safado. Cinco roda. É sequência de mete, toma. ஹலோ கைஸ், நியூ இயர்க்கு ஸ்பெஷலான மேட்ரு ஒன்று கொண்டு வந்திருக்கேன். கிறிஸ்மஸே வரல, நியூ இயர் மேட்ரு கொண்டு டேய், நம்ம நியூ இயர் தான்டா கான்சென்ட்ரேஷன் பண்ணோம். கிறிஸ்மஸ் ரொம்ப முக்கியம். இப்போ செம் டேய் ஜெடி செம்முலாம் முடிய போகுது. நம்ம ஜாலியாக இருக்கோம், அதனால நியூ இயரை கொண்டாட போகிறோம். நியூ இயருக்கான அனிமேலாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அனிமே சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு செம்மு முடிஞ்சிட ஒரு வாட் இஃப் சீசன் 3க்கு நான் வெயிட்டிங்ல இருக்கேன். அதெல்லாம் நம்ம புரியல ப்ரோ. அதுவும் அனிமே தான் ப்ரோ. என்னது அனிமே தான் டேய், இப்போதான் அது அனிமேல வரும். நம்ம அனிமேஷன் பண்ணி அது மார்வல் அனிமேஷன்ரா. நம்ம அதுவும் அனிமே தானே. அது நம்ம அனிமேக்குள்ள உள்ள வராது. புரியல என்ன பேரு? டேய், வாட் இஃப் சீரிஸ். அது உனக்கு தெரியாது. நீ சின்ன பையன் வளரணும். நீ அதுக்குலாம் மார்வெல்ல பார்க்க மாட்டேன். அதேதான் நம்ம எதுலாம் எதிர்பார்ப்போமோ நடக்காது. டாக்டர் ஸ்டோன் பெருசா, டாக்டர் ஸ்டேஞ்ச் பெருசா அப்படிலாம் வரும். அவங்க சண்டை போட்டே எப்படி இருக்கும், நல்லா தரமா. நம்ம அந்த யூனிவர்ஸ்க்கு போவேனா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்க போறது இல்ல, அனிமையை தான் பார்க்க போறோம். அனிமே ஓகே. இப்போ நம்ம எந்த நியூஸ் வர போறோம்னா டாண்டன் பத்தி தான் பேசணும்னு வந்தேன். தமிழ் டப்ல டாண்டனை பிச்சு இந்த 2024 உதற போது டாண்டன் தான் எனக்கு தெரிஞ்சு. சைடுல ஸ்போர்ட்ஸ் அனிமேவா? நம்ம ப்ளூ லாக் நம்ம ஐயோ ஐயோ சாவடிஸ்டானுங்க. மைக் கிட்ட வந்து பேசுறாரு தயவு செஞ்சு. இப்ப சொல்லு. அந்த டாண்டன் அந்த தமிழ்ல பண்ணானுங்க. டேய், ப்ளூ லாக் பத்தி பேசுறா. டாண்டனா ப்ளூ லாக் ரெண்டுமே ஒண்ணுதான்டா, எல்லாம் ஒரே கலர் தான்டா. 2024 டாப் மோஸ்ட் அனிமேவா இது ரெண்டு. இப்ப ப்ளூ லாக்ல பண்ணானுங்க பாரு, அந்த கக்காஷி மாதிரி ஒருத்தன் காப்பி நிஞ்சா கக்காஷி மாதிரி. இது காப்பி ஸ்ட்ரைக்கர் ரியோன்னு அப்படியே பேர் அவனுக்கு வச்சுட்டேன் நானு. செமையா பண்ண அந்த எப்படி சொல்றது, அந்த U20 கேப்டன் பண்ண மாதிரி அந்த மூவ் நல்லா காப்பி பண்ணியிருந்தான். 99% சக்சஸ்ஃபுல். 99%லே அவன் செமையா அடிச்சானா பாத்துக்கோங்க. ப்ளூ லாக் நல்லா போய் டாண்டன் ஜேடி நீ பாத்துருப்பேன் நினைக்கிறேன். ஜாப்பனீஸ்ல 11 எபிசோடும். இல்லடா 10 எபிசோட் தான். 10 எபிசோட் தான் பத்தியா? நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கான் 11 எபிசோட் பாத்துருக்கேன். நான் டாண்டன் பாத்துட்டேன். முக்கியமா டாண்டன் நான் இங்கிலீஷ்ல பார்க்க, தமிழ்ல தான் பார்க்கணும் சஜஷன் பண்ணுவேன். ஆமா, தமிழ்ல தான் பார்க்கணும். தெரிக்க விட்டு இருக்கானே. ஆமா, தெரிக்க விடுற சீனு நீ இந்த மாதிரி சீன் அதெல்லாம் பார்த்தேன். என்டைலாம் பார்த்தேன். நல்லா தக் லைஃப்லாம் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சத்தியமா மொழியில பார்த்தா ஒரு ஃபீல் இருக்கும்டா. ஆமா, ஜாப்பனீஸ் அந்த பஜாரில இறக்கி வச்சிருப்பானுங்களே, டாண்டன்ல இறக்கி வச்சிருக்காங்க. ஆமா, எல்லா பஜாரியா இறக்கி வச்சிருக்கானுங்க. முடியல, பார்க்க அழகா இருக்கு. அது உண்மைதான். ரெண்டு பேரும் ஏன் எதிர ரெண்டு பாப்பா கை வச்சா என்ன தப்பா அந்த மாதிரிதான் எல்லாம். அப்புறம் ப்ளூ லாக் சொல்ல போனா அனிமேஷன் தான் லைட்டா மொக்க பண்ணாங்க சீசன் 2ல. என்னதான் இருந்தாலும் அந்த ஓட சொல்ல மட்டும் தான் அது எப்படி சொல்ல பப்பட் ஓடுற மாதிரி இருக்கு. மற்றபடி எல்லாமே பக்காவா இருக்கு. அப்படி இல்லை, டாப் 10 அனிமேஷன்ல இருந்தது பெரிய விஷயம் தான் ப்ளூ லாக். ஒரு வருஷத்துல தட்டி தூக்கிடுச்சு. ஆனா டாண்டனு இந்த வருஷம் தான் கொண்டு வந்தானுங்க. ஸ்ட்ரைக் ரேட் அது என்னது IMD ரேட்ல எல்லாம் தட்டி தூக்கி இருக்கு. ஆமா, டாண்டன் 9.7 9.4 அந்த மாதிரிலாம் போயிடுச்சு. இப்போ ஏன் தெரியுமா அதெல்லாம் இதுல தூக்கி போயிட்டு சாப்பிட்டு போயிட்டு இருக்கு? தமிழ் டப்ல வரதுனால மட்டும்தான். ஏன்னா அப்படி இல்லடா, இப்ப ஜாப்பனீஸ்ல மெயின் அனிமேஷன் தான் சொல்லுங்க. ஆமா, டாண்டன் அனிமேஷன் நல்லா தான் இருக்கு. அது என்ன கோவம் சொல்ல இல்ல அப்படி சொல்ல. இப்ப ஜாப்பனீஸ்ல இருந்துச்சுன்னா ஜாப்பனீஸ்ல பாக்குறவங்க மட்டும்தான் பாப்பானுங்க. தமிழ்ல வந்ததால ஜாப்பனீஸ்ல இருக்கவனும் தமிழ்ல தான் பாக்குறான். தமிழ்ல அப்படி பார்க்கலாம். யாருக்கு தெரியும் வந்து நீ ஓவரால் வேர்ல்ட்ல பார்க்கணும். ஆமா, ஓவரால் வேர்ல்ட்ல பார்க்கணும். இந்தியால பார்க்க கூடாது. இந்தியால ஒரு சில எல்லாம் டப் பண்ணாம வச்சிருக்காங்க. ஏன்னா தூக்கி விட்டுறல. அதனால எப்படி சொல்றது, டாண்டன்ல வந்து இப்ப நம்ம பேய் இருந்தா எப்படி இருக்கும், ஏலியன் இருந்தா எப்படி இருக்கும் தனியா தான் பாத்துக்கோ. ஆனா அது ரெண்டுத்தையும் கலந்து வச்சதுனால டாண்டன் பிச்சுக்குது. எல்லாமே எதிர்பார்க்குற சீன் எனக்கு தெரிஞ்சு எத்தனை சீசன் வரும்னு தெரியாது. இப்போதைக்கு சீசன் 1 முடிட்டு நம்ம அதை பத்தி பாத்துக்கலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் சீசன் 1 முடிட்டோம். மாங்கா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? சரி, அது போயிந்தாண்டா இருக்கு. போயிந்தா இருக்கா மாங்கா? ஆன்கோயிங் தான் அது. எப்படி டாண்டன்ல வந்து நம்ம லவ் இருக்கு, ஃபைட் இருக்கு, பயம் இருக்கு, காமெடி இருக்கு, தக் லைஃப் இருக்கு. சொல்ல போனா எல்லாமே இருக்கு. அந்த பார்ட்டில பியூட்டி தக் லைஃப் தான் எல்லாமே. ஆமா, கண்டிப்பா தக் லைஃப் தான். ப்ளூ லாக் அடுத்து என்னன்னா நீதான ஸ்டாரி பிரைட்னு ஒன்னு போயிட்டு இருக்கு. ஆமால, ஃபர்ஸ்ட் மூணாவது அதுல எது சொல்ல. ஆமா, மூணாவது தான் நம்ம சொல்ல நினைச்சோம். அந்த அனிமே தான் நல்லா போயிருக்கு. அது என்ன லவ் சன், அது ஒரு நல்ல கான்செப்ட். ஒரு குட் ஃபீல் தர அனிமே பார்க்கணும்னா நீங்க கண்டிப்பா நீ ஸ்டார் என்னன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது, ஆனா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் ஸ்டார் பிரைட். இது வரைக்கும் பார்க்காது. ஆமா, ஒரு நல்ல கான்செப்ட். கண்டிப்பா நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, நம்பிக்கை இருக்கு. இந்த 3 அனிமே வந்து இந்த 2024ல லாஸ்ட்ல பீக்ல இருக்க போது நான் நினைக்கிறேன். நீனாத ஸ்டார் பைட் யாரோ அவ்வளோ தெரியாது. ஆனா கண்டிப்பா டாண்டன் தெரிஞ்சிருக்கும், ப்ளூ லாக் தெரிஞ்சிருக்கும். வேற எதாவது அனிமே யூ ஆர் த மிஸ் சர்வெண்ட் அப்படின்னு ஒரு அந்த ஒரு அனிமே இருக்கு. அந்த அனிமே நீங்க பாத்துருவாங்க. அதை நான் தனியா ஒரு வீடியோ போறேன். இப்போதைக்கு நான் அந்த 3 அனிமே பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். அதனால 3 அனிமே பத்தி தான் பேசுறேன். ஏன்னா வீடியோ லென்த்தா போனா நீங்க யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. நியூ இயர்னா
நியூ இயரா? ஆமா நியூ இயர். நியூ இயர் ஸ்பெஷல் என்னன்னா மொத்தம் எத்தனை அனிமே வந்திருக்குன்னா 1 2 3 4 5 6 7 அனிமே வந்திருக்கு. அதுல 7 அனிமேல இருந்து 2 அனிமே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அனிமே. எனக்கு அதுல ஸ்பெஷலா பிடிச்ச அனிமேனா நம்ம சோலோ லெவலிங் தான்ப்பா. அதுவும் சீசன் 2 வந்து டாக்டர் ஸ்டோன் சயின்ஸ் அதுதான். ஏன்னா கப்பல் அதுல வார்ஷிப்லாம் வர போகுது. அதனால ட்ரீசர் செமையா விட்டுருந்தானுங்க. அந்த காலத்துல எப்படி ராக்கெட்டை கல்ல வச்சு ரெடி பண்ணுவாங்களோ எதை வச்சு ரெடி பண்ணுவாங்க அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க சோலோ லெவலிங் 2 வந்து செப்டம்பர்ல வரும், நவம்பர்ல வரும், டிசம்பர்ல வரும்ட்டு. ஜனவரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டேட். ஜனவரில கன்ஃபார்ம் தமிழ்ல வந்துரும். இன்னொரு அப்டேட் மூவி வருது. அத என்ன பண்ண போறீங்க? அந்த ரியாவெல் மூவி வந்துச்சு. இல்ல அது வந்து அந்த மூவி பார்த்தா அத மூவி ஒன்னு இருக்குடா இருக்கிறேன். அது ஒன்னு இருக்கு. அது நடுவுல வரும்னு நினைக்கிறேன். அது பார்க்கலாம். அது தமிழ் டப்ல போடுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு தமிழ் டப்ல தான் போடுவாங்க. ஏன்னா பீக்ல போயிட்டு இருக்குல, அதனால தமிழ்ல பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. மூவியை பார்த்தா தான் சீசன் 2 பார்க்கணும்ன்ற மாதிரி. ஏன்னா அதுல ஒரு நல்ல இதெல்லாம் இருக்கு. ஆமாடா எபிசோட் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. எபிசோட் ரிலீஸ் பண்ணாத உடனே தமிழ் டப்ல எதுவும் வரல. கன்ஃபார்மா நம்ம தமிழ் டப் வரது மட்டும் தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப அடுத்து வந்து செஞ்சு அது ஒரு அனிமே வந்திருக்கு. எல்லாமே ஜனவரி தான். ஜனவரியில வந்து தாறுமாறான அனிமே எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்புறம் செஞ்சு இந்த அல்கெமிஸ்ட் சைனீஸ் அனிமே ஒன்னு வருது. நம்ம ஃபர்ஸ்ட் சைனீஸ் அதான் ஃபர்ஸ்ட் வந்து சைனீஸ் அனிமே நினைக்கிறேன் தமிழ் டப்ல பண்ணது. அதுக்கப்புறம் அல்கெமிஸ்ட் அதான் பண்ண போறாங்க. அது ஜனவரி ரிலீஸும் ஆகுது. அப்பதான் இது ஜனவரியில தான் போட போறாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன அனிமேனா அந்த அப்போதெகரி டைரிஸ் சீசன் 2 அதுவும் ஜனவரி தான். எல்லாமே ஜனவரி 10க்குள்ள வந்துரும். இந்த அல்கெமிஸ்ட் மட்டும் தான் எப்போ வந்துடும். ஆனா ஜனவரி மாசம் கன்ஃபார்மா வந்துரும். செஞ்சு ஒன்று ஜனவரி வந்துடும். ஐ எம் கெட்டிங் மேரிட் டு எ கேர்ள் ஐ ஹேட் இன் மை கிளாஸ் அதுவும் ஜனவரி. நல்லா அது எல்லாமே சொல்ல போகிறது எல்லாமே புது அனிமே தான். வாங்க போயிட்டுருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனால் கண்டிப்பாக இந்த அனிமே எல்லாமே புதுசாக கொண்டு வராங்க. அந்த அனிமே அப்படியே ஸ்ட்ரைட்டாக தமிழில் பண்ணுறாங்க. அதனால நம்ம பார்க்கவும் ஈஸியாக இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். இதில் முக்கால்வாசி வந்து லவ் அனிமே தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபைட் அனிமேன்னு பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங்கு, டாக்டர் ஸ்டோன் அதில் கூட லவ் இருக்கும். ஆனால் என்னன்னா அது ஒழுங்காக தெரியல நமக்கு. அதுக்கப்புறம் இது அப்பாலஜிஸ் டைரிலாம் வந்து லவ் அனிமே தான். ட்விஸ்ட் இருக்கு. நிறைய சீசன் 1லயே நிறைய வச்சிருந்தானுங்க. அப்புறம் மேஜிக் மேக்கர்னு ஒன்று, இது ஒரு மேஜிக் அனிமே. நல்லா எல்லாமே வந்து ஜனவரி நியூ இயர் அன்னைக்கு வந்து நம்ம கலக்கலான நியூ இயர் தான் இருக்கும். எல்லாம் கண்டிப்பாக நல்லா ஆரம்பத்திலே ஒரு பூஸ்ட் அப் ஆகி நம்ம நியூ இயர் நல்லா செலிப்ரேட் பண்ணுற ஒரு நியூ இயராக தான் இருக்கும். அது ஜனவரி எண்டிங்ல ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. பிக் 3ல இருந்து ஒன்று புதுசாக இறக்க போறாங்களா இல்லை ஏற்ற போறாங்களா? ப்ளீச் தமிழ் டப்டு கண்டிப்பா எல்லாம் அதுக்காக வெயிட் பண்ணுவீங்க. அதுக்கு தான் வெயிட்டிங். ப்ளீச் எல்லாம் பார்க்கணும். ப்ளீச் ஒன் பீஸ் வந்து ஸ்டார்டிங்ல தமிழ் டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ப்ளீச் பண்ண போறாங்க. இப்ப முக்காவாசி எல்லாமே பிக் 3 கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு தான். பிக் 3 எப்படின்னா இப்ப 1000 அப்டேட் வர்க்கா பீக்ல போகுது. ஃபர்ஸ்ட் எப்படி 800 எபிசோட்ல இருந்து ஒன் பீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ப்ளீச்சும் பண்ண போறாங்க. ப்ளீச் எப்படி எனக்கு புரியல. அப்படி புரியல. அது எப்படிடா எனக்கு கான்செப்டே புரியல. ஒன் பீஸ் மட்டும் 800 எபிசோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ண மாட்டியா? இல்ல நான் ஒன் பீஸ் ஸ்டார்டிங் பார்த்தேன். ஆனா பீச் தனியா இருக்கு. 100 ஸ்டார்டிங் டப்ல எப்படி ஸ்டார்டிங்ல ப்ளீச் பண்ற ஜேடி சொன்ன மாதிரி பிளட்டா இருக்காது. 1000 இட் ஆஃப் இப்போ எப்படி அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் அப்படிலாம் பண்ண அறிகிறேன். இப்ப அனிமே ஃபேன்ஸ் இப்போ ஒன் பீஸ் எல்லாரும் தமிழ்ல ஒன்னு வெயிட் பண்ணாங்க பாத்தியா? ஸ்டார்டிங் எபிசோட் பண்ணாம எதுக்கு 800ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? அனிமேஷன்காக அப்படி சொல்றே. சரி நான் கேக்குறது ப்ளீச் தனியா இருக்கு. அதுக்கு அப்புறம் ப்ளீச் 1000 இல்ல அது கண்டினியூ தான். சீசன் மாதிரிடா. எப்படி ஒன் பீஸ் எத்தனை சீசனுக்கு அந்த மாதிரி சீசன் மாதிரி ஸ்டார்டிங்ல அனிமேஷன் நல்லா பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணுவாங்க. ஒன் பீஸ் எப்படி பண்ணாலும் அதே மாதிரி கான்செப்ட். டீமன் ஸ்லேயர் பாத்தியா சீசன் 1 பண்றாங்க பண்ணாம பண்றானுங்க. அதனால அது ஃபேமஸ்ல தூக்கி விட்டீங்க. ஆனாலும் தெரியல. ஆனா ஒன் பீஸ் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. ஒன் பீஸ் நல்லா தமிழ் டப் பண்ணிருக்காங்க. நல்லா தான் இருக்கு. பைரட் கிங் ஆயிடுவாங்க கண்டிப்பா. பைரட் கிங் ஆயிடும். ஒன் பீஸ் வேற பிரேக் வந்துச்சு. ஏன்னா ஆத்தருக்கு ஏதோ முதுகு வலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசம் பிரேக் எடுத்துக்கிறான் போல. ஏன்னா கதை யோசிக்கல. அவரு எவ்வளவுதான் கதை எடுத்துட்டு போவாரு. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இல்ல ஒன் பீஸ் தான் லாங்கஸ்ட் பிரேக் இருக்கு. ஒன் பீஸ் அது மட்டும் தான். ஏன்னா இப்போ ஒரு லாங்கஸ்ட் மாங்காவே ஸ்டாப் பண்ணிட்டா சைட்ல நிறைய பேர் பூரா பார்ப்பாங்க. இப்பதான் நிறைய மாங்கா கிரியேட் பண்ணணும்னு இப்போ அனிமேஷன் பண்ண ரெடியா இருப்பாங்க. அவ்வளோதான் கைஸ். இதோட வீடியோ முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு எதனா வேணா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய நாங்களும் வீடியோ பண்ணிடுவோம். நீங்கள் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைட்டாக மன வருத்தம். நியூ இயர் அன்னைக்காச்சும் எங்களுக்கு எதனா பெரிய கிஃப்ட் தாங்க. பாய் பாய் கைஸ். ஓகே கைஸ் பாய் பாய்.